Hi, welcome to the squad. This is Kodaivo. And இந்த எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கிளீனப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று அப்டேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இது தேவை இருக்காது. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ண விஷயங்கள் தான். பட் என்கிட்ட அதெல்லாம் இல்லை, நான் வந்து திரும்ப பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜேசன் டிபி அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு ஜேசன் டிபி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த புது ப்ராஜெக்டில். ஓகே, ஸோ இந்த ஜேசன் டிபியில் வந்து அந்த ஜேசன் ஃபைல் பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஸ்னு ஒரு இது வச்சுருக்கேன். அண்ட் அதில் மல்டிபிள் டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஜேசன் டிபியை நான் வந்து யூஸ்வலாக ரன் பண்ணுற மாதிரி அந்த ஜேசன் டிபி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணியிருக்கேன். இந்த கமெண்டுமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். நான் திரும்ப இங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படிங்கிற போர்ட்டில் வந்து இது ரன் ஆகுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து அப்படியே இங்கே இருக்குது. ஓகே, /posts அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்டில் எல்லாமே இருக்குது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்கிற டேட்டாவை நம்மளோட ஹோம் பேஜில் கார்ட் காம்பனன்ட்ஸாக வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து கோர்சஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த டியூட்டோரியலில் பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாக்டாக சேமான விஷயங்கள் தான் நான் அகைன் திரும்ப பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்ப நீங்களுமே அதை பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ நான் அதனால தான் வந்து திரும்ப வீடியோவில் இதை பண்ணி காட்டல அப்படின்னு சொல்கிறேன். சிஸ் டைம் வேஸ்ட்டில். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால் நான் அதை தூக்கிடுறேன். எஸ். ஸோ ஹோம் அப்படிங்கிற காம்பனண்ட் வந்து நம்ம போன தடவை கிரியேட் பண்ணியிருந்தோம். அதில் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சுருந்தோம் இல்லையா? இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டேட் வேரியபிளோட பேர் போஸ்ட்ஸ். ஓகே, அண்ட் அந்த போஸ்ட் வந்து இனிஷியலாக யூஸ் ஸ்டேட்டில் நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபெச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இதுவும் வந்து ஓகே. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுற அதே ஃபெச் தான். அந்த ஆக்சுவலி யூஸ் ஃபெச்ன்னு சொல்லி ஒரு கஸ்டம் ஹுக் கூட எழுதுறோம். பட் நான் இங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணல. டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபெச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டேட்டா எடுத்து இந்த செட் போஸ்ட்ஸ் அப்படிங்கிற இந்த செட்டப் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். அதை வச்சு அங்கே டேட்டா செட் ஆக போகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரரை வந்து நம்ம கேட்ச் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாமே ப்ராமிஸ் இல்லையா? அதில் ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா அதை கேட்ச் பண்ணி அதை லாக் பண்ணுறோம். ஓகே, ப்ரிட்டி சிம்பிள். இதை ஆல்ரெடி நம்ம பல வாட்டி பார்த்த விஷயங்கள் தான். யூஸ் எஃபெக்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம், எப்படி ஃபெச் பண்ணணுங்கிறதையும் பார்த்துருக்கோம். அண்ட் அந்த வர ரெஸ்பான்ஸை ஜேசனாக மாற்றுறது, அது டேட்டாவை மாற்றுறது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான். அண்ட் இங்கே அந்த காம்பனண்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நான் எழுதியிருக்கிற HTML. ஸோ இங்கே பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வெளியே இருக்கிற ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரவுட்டர் வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். லிங்க் டேக் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து /login அப்படிங்கிற அந்த ரவுட்க்கு வந்து அது போக போகுது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு காம்பனண்ட். இந்த கார்டு வந்து பூட்ஸ்ட்ராப் கார்டு தான். பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்லேருந்து அப்படியே பூட்ஸ்ட்ராப்பில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இருக்கும் இல்லையா? அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்து ஆப்வியஸ்லி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் கிளாஸ்க்கு பதிலாக கிளாஸ் நேம்னு மாற்றிருக்கேன். அண்ட் அதில் இருக்கிற அந்த டேட்டா வந்து நம்ம வச்சிருக்கிற அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த போஸ்ட்டை இந்த மாதிரி மேப் வச்சு டைனமிக் லிஸ்ட்டாக மாற்றி அதில் இருக்கிற ஒரு இதையும் எடுத்து அதை வந்து இந்த கார்டுக்கு வந்து டேட்டாவாக ஃபீட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது எல்லாமே எக்ஸாக்டாக நம்ம ப்ரீவியஸாக பண்ண விஷயங்கள் தான். தேர் இஸ் நத்திங் நியூ ஹியர். திஸ் இஸ் சம்திங் தட் வி ஹவ் ஆல்ரெடி சீன். முன்னாடியே நம்ம இதெல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கு சப்போஸ் ப்ரஷ் அப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து திரும்ப பாருங்கள். எப்படி ஒரு கார்டு காம்பனண்ட் பண்ணியிருக்கிறோம், டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே அங்கே ஆல்ரெடி இருக்குது. இதே பிளேலிஸ்ட்டில் மேலே இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஹோம் காம்பனண்ட் ரூட் அப்படிங்கிற டைரக்டரின்னு சொல்லக்கூடாது, URL. ஓகே, ஸோ இந்த ஒரு கார்டும் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டாக இருக்குன்னா அது காரணம் பூட்ஸ்ட்ராப் தான். ஸோ அந்த API எண்ட் பாயிண்ட்ல இருக்கிற டேட்டாவை எடுத்து அப்படியே நான் இங்கே ஒரு கார்டையும் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து அங்கேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வந்து லோட் பண்ணி இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுது. ஓகே, யூஸ் எஃபெக்டை வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கிளீனப் அப்படின்னா என்ன? யூஸ் எஃபெக்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ யூஸ் எஃபெக்டில் என்னெல்லாம் இருக்கும்?
யூஸ்வலாக யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். அதுக்குள்ள ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் டிபெண்டன்சி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். அந்த டிபெண்டன்சி லிஸ்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் அப்டேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இந்த யூஸ் எஃபெக்டை வந்து திரும்ப ரன் பண்ணும். எம்டி டிபெண்டன்சி லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகுறப்ப மட்டும் ஆகும், மற்றபடி திரும்ப திரும்ப அந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆக போகிறது இல்லை. இது எல்லாமே நம்ம யூஸ் எஃபெக்ட்ல கவர் பண்ணது தான். பட் இந்த யூஸ் எஃபெக்ட்ல இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு, அதுக்கு பேர் தான் கிளீனப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கிளீனப் ஃபங்க்ஷன் எதனால தேவைன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து இந்த இதுல இருந்து ஃபெச் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா? ஸோ அது ஃபெச் பண்ணி அந்த டேட்டாவை கொண்டு வந்து அந்த ஸ்டேட்ல வந்து போஸ்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து செட் பண்ணிட்டு அதை அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் பண்ணும். திரும்ப வந்து அந்த மாடியூல் ரீலோட் ஆகுறப்ப அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரீரெண்டர் ஆக போகுது, ஓகேவா? ஸோ இது சப்போஸ் இந்த பேஜ் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே, சப்போஸ் இந்த ஃபெச் வந்து யூஸ்வலாக ஃபெச்சுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது ஜேசன் டிபிங்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு வந்துடுது. பட் எப்பயுமே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ரியல் டைம் டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வர்றப்ப அது நம்ம பேக் அண்ட் எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ண போகிறோம், அது டிபியில் ஒரு query அனுப்பி அதுலேருந்து வர டேட்டா எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிலே இருக்க தான் செய்யும். அந்த டிலே, அந்த ஃபெச் டிலேல எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே நீங்கள் சப்போஸ் வேற காம்பனண்ட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுக்கு இதை வாயாலே சொல்கிறேன், இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த ஃபெச் வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வேற காம்பனண்ட் போகிறோம். ஸோ இப்போ லெட்டஸே இங்கே வந்து நம்ம லோட் பண்ணுறோம் அண்ட் நான் வந்து இங்கே ஒரு டிலே வேணால் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை நம்ம சிமுலேட் பண்ணலாம். ஸோ செட் டைம் அவுட்டில் இதை மொத்தத்தையும் பாஸ் பண்ணிட்டு காமா 5000 அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, செட் டைம் அவுட்டில் இதை ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனாக கொடுக்குறோம். செட் டைம் அவுட் வைக்கிறதுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் அது எதுவும் சொல்ல போகிறதில்லை, ஓகேவா? ஸோ இதனால் எரர் காமிக்காது. ஓகே, ஸோ பேசிக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், செட் டைம் அவுட் நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருக்கோம் தான், அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. செட் டைம் அவுட் வந்து 2 ஆர்குமெண்ட் வாங்கும். ஒன்று வந்து அந்த கால்பேக் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் அவுட் வேணும் அப்படிங்கிறதுக்கு, எவ்வளோ டிலே வேணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் அது ஒரு எம்டி அனானிமஸ் ஃபங்க்ஷனாக போட்டுட்டு இதில் இருக்கிற எல்லா கோடையும் அதுக்குள்ளே நான் போட்டுட்டேன். அண்ட் 5000 மில்லி செகண்ட்ஸ் வந்து எனக்கு டிலே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே போகிறோம், நான் வந்து இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பண்ண உடனே ஒன்றுமே லோட் ஆகலை. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது லோட் ஆக போகுது. ஏன்னா இதை வந்து நம்ம அந்த யூஸ்வலாக இந்த இடத்துல லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டெக்ஸ்ட் வர்ற மாதிரி வைப்போம். பட் இங்கே நான் அது எதுவும் வைக்கல. அந்த ஃபெச் வந்து ஒரு டிபியிலிருந்து டேட்டாவை புல் பண்ணிட்டு வர்ற அந்த டைமை வந்து நம்ம இதை வச்சு சிமுலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அது வந்து இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா லோட் ஆகுது இல்லையா? ஸோ ஃபெச் பண்ணி டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை கிளிக் பண்ணி வேற ஒரு பேஜுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பழைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ரியாக்டில் இது வந்து ஒரு வார்னிங் வந்து த்ரோ பண்ணும், ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்டேட் வந்து செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஃபார் அன் அன்மவுண்டட் காம்பனண்ட். ஒரு காம்பனண்ட் வந்து இப்போ ஹோமில் இருக்குது, அது லோட் ஆகிறதுக்குள்ளாடியே நம்ம வந்து லாகின் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்பனண்ட் வந்து அன்மவுண்ட் ஆகிட்டு லாகின் காம்பனண்ட் வந்து மவுண்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு அன்மவுண்டான காம்பனண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டேட் செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். பட் ரியாக்ட் 18ல இருந்து இந்த எரர் வந்து வர்றதில்லை. அண்ட் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியாக்ட் 19ல தான் வந்து நான் இந்த மொத்த டியூட்டோரியலுமே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வார்னிங் வந்து இங்கே காட்டாது. இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்ட் விண்டோ போகிறேன், கன்சோலில் போய்க்கிறேன், ஹோம் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு, அது லோட் ஆகி வர்றதுக்குள்ளே லாகின் போகிறேன், பட் எனக்கு எந்த எரரும் வரல. ஓகே, இது வந்து நான் அந்த வாங்கின டேட்டா இருக்கு இல்லையா, ஃபெச் ஆன டேட்டா வந்து console.log கொடுத்துருக்கேன். அது கரெக்டாக கொஞ்சம் டிலே ஆகி ஒரு 5 செகண்ட்ஸ் ஃபெச் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் ஆகுது. பட் எந்த வார்னிங்குமே வரல. உங்களுக்குமே எந்த வார்னிங்கும் வராது நீங்கள் ரியாக்ட் 18 ஆர் அபவ் வச்சிருக்கிற பட்சத்தில். சப்போஸ் ரியாக்ட் 17 ஆர் ஓல்டர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ரியாக்ட்ல இருந்தால் மட்டுமே அந்த எரர் வரும், ஓகேவா? ஏன்னா இது மோஸ்ட்லி ஆக்சுவலாக அந்த எரர் எதுக்காக வருது அப்படின்னா மெமரி லீக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எரர் வந்து வரும். ஏதாச்சும் இந்த திரும்ப திரும்ப யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுறப்ப அது ஏதாச்சும் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணி விட்டுட்டே இருக்கக்கூடாது, அதனால மெமரி லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எரர் வந்து அந்த வார்னிங் வந்து வரும். பட்
நிறைய பேருக்கு வந்து அதனால வரல, இந்த மாதிரி காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகுறதுனால வந்து அதனாலதான் இந்த எரர் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்டிங்ல இருந்தே அந்த இதையே தூக்கிட்டாங்க, அந்த வார்னிங்கே வராது இனிமேல். ஸோ அதனால அந்த வார்னிங் உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. பட் ஆனாலும் அந்த கிளீனப் அப்படிங்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயம்தான். அந்த காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகுறப்ப அதுக்கு சம்மந்தமான டேட்டா இருந்தாலோ இல்லை அது ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாலோ அதை அப்படியே கேன்சல் பண்ணுறது, அதுக்கு தான் வந்து இந்த கிளீனப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளீனப் ஃபங்க்ஷன் எங்கே கொடுப்பாங்கன்னா, யூஸ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, யூஸ் எஃபெக்ட்குள்ள நம்ம ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனோட எண்டில் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஓகேவா? இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகே, கால்பேக்கு அரோ போடணும், ஒரு தடவையும் மறந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த யூஸ் எஃபெக்டோட கால்பேக் ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இது எப்பெல்லாம் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, console.log போட்டு நான் வந்து இது பண்ணி காமிக்கிறேன். அன்மவுண்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, எப்பெல்லாம் அந்த காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து இந்த கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். இதுக்கு பேர் தான் கிளீனப் ஃபங்க்ஷன். அன்மவுண்டட் கிளீனிங் அப்படின்னு சொல்லி போடுறேன், கிளீனிங் அப். ஓகேவா? இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஹோம் பேஜ் போகிறேன். ஹோம் பேஜ் போனோன்னு பார்த்தீங்கன்னா அன்மவுண்டட் கிளீனப்னு வருது. நான் என்ன சொன்னேன், எப்போ அன்மவுண்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து கிளீனப் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஏன் இப்போ வருதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது இருக்கட்டும், அந்த கேள்வி அப்படியே. இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணுறேன். லாகின் கிளிக் பண்ணோன்னே ஹோம் காம்பனண்ட் வந்து அன்மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ அன்மவுண்ட் ஆனோன்னே அன்மவுண்டட் அண்ட் கிளீனிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஹோம் போகிறப்ப எதுக்கு அப்படி ஒன்று வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது வந்து நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்மளோட இந்த main.jsxல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் மோட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். இது வந்து நம்ம டெவலப் பண்ணுறப்ப மட்டும் இதை யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரிக்ட் மோடுனால தான் இந்த மாதிரி 2 தடவை வருது. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் காம்பனண்ட் இது பண்ணுறப்ப 2 தடவை ரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து யூஸ் எஃபெக்ட்ல நீங்கள் ஏதாச்சும் ஒரு console.log போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் மோடு தான். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து காம்பனண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து அது பிரிண்ட் ஆகலை, அன்மவுண்டட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகலை. இப்போ என்ன இருக்கு, ஹோம் காம்பனண்ட்டை வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம், ஹோம் காம்பனண்ட் மவுண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணோன்னே ஹோம் காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகிட்டு இந்த லாகின் காம்பனண்ட் வந்து லோட் ஆகுது இல்லையா. ஸோ உடனே வந்து இந்த கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிடும். ஓகே, எப்போ அந்த காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகுதோ, நம்ம இந்த இடத்துல உள்ள ரியாக்ட் ரவுட்டர் வச்சுட்டு இந்த காம்பனண்ட்ல இருந்து வேற காம்பனண்ட்டுக்கு லோட் பண்ண போறோம் இல்லையா, அப்போ இந்த காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகுது இல்லையா, அந்த நேரத்தில் இந்த கிளீனிங் அப் வந்து நடக்கும். கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து அந்த டைம்ல கால் ஆகும். ஓகேவா? ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் எங்கள் console.logல இது ரெண்டுத்தையும் கொடுத்தேன். பட் ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, எங்கடா இருக்குது, ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபெச் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபெச் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்போஸ் அந்த காம்பனண்ட்லேருந்து வேற காம்பனண்ட் போயிட்டாங்கன்னா ஃபெச்சை கண்டினியூ பண்ணி முடிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ அதை வந்து எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம், அதை எப்படி அபார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கான சின்டாக்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபெச்சை வந்து நம்ம அபார்ட் பண்ணணும், அந்த காம்பனண்ட் வந்து அன்மவுண்ட் ஆக போகுது, அதாவது கிளீனப் ஆகிறப்ப. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரோலர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட் கண்ட்ரோலர் இஸ் ஈக்குவல் டு நியூ அபார்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஒரு கண்ட்ரோலர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த சிக்னல் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோலரில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா, இந்த சிக்னலை நம்ம ஃபெச்சுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபெச் வந்து நம்மளோட எண்ட் பாயிண்ட்ல போயிட்டு டேட்டா ஃபெச் பண்ண போகுது. அதுக்கு இந்த கண்ட்ரோலருக்கு இருக்கிற அந்த சிக்னல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, இதை வச்சு தான் நம்மளுக்கு தெரியும் அது வந்துருச்சா இல்லையா, எப்போ கேன்சல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவை. அந்த ஃபெச்சோட இந்த கண்ட்ரோலரை நம்ம இதை வச்சு லிங்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோலருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கண்ட்ரோலர் ஆப்ஜெக்டோட சிக்னலை எடுத்து நம்ம ஃபெச்சுக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த கிளீனப்குள்ள வந்துட்டு கண்ட்ரோலர் டாட் அபார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, சப்போஸ் அது ஃபெச் ஆகிட்டு இருக்கிறப்பவே
நம்ம வந்து அந்த காம்போனண்ட் அன்மவுண்ட் பண்ணிட்டு வேற எதுக்கு போறோம்னா தேவையில்லாம அதை ஃபெச் பண்ணி வர வேண்டாம் இல்லையா, அதை எதுக்கு தேவையில்லாம அப்டேட் பண்ணிக்கிட்டு, அதனால இதை அபார்ட் பண்ணிடுறோம். அந்த கிளீனப் ஃபங்க்ஷன்ல இந்த கண்ட்ரோலரை அபார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இதுதான் வந்து கிளீனப்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஹோம் பேஜில் இருக்கோம். பேஜ் லோட் ஆகிறதுக்குள்ளேயே நான் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். லாகின்னு கிளிக் பண்ண உடனே அன்மவுண்டட் கிளீனிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்னல் இஸ் அபார்டட் வித்தவுட் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இங்கே எரர் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, கேட்ச்ல எரர் ஹேண்ட்லிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இப்படி வந்து வருது. அந்த இதை வந்து நம்மளே அபார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இப்படி வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளீனப் ஃபங்க்ஷன். இது ஆக்சுவலி அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை, சிம்பிள் தான். யூஸ் எஃபெக்ட் பண்ணுறப்ப அதில் ஏதாச்சும் மெமரி லீக் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே நம்ம ஏதாச்சும் ரீசோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோமோ இல்லை வேற எதுவும் டேட்டா கிரியேட் பண்ணுறாங்களோ அதை வாஷ் அவுட் பண்ணுறதுக்காக இந்த கிளீனப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நீங்கள் நிறைய நேரத்தில் உங்களுக்கு இது தேவைப்பட போகிறது இல்லை, ஏன்னா நம்ம லேட்டர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ரியாக்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த வார்னிங் வந்து வராது. பட் இருந்தாலும் இது ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். ஓகேவா? ஸோ கிளீனப் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்டேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட்டர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க, இவங்களை கொஞ்சம் அடிச்சு நோட்டிடுவோம். இப்போ இன்னொரு காம்பனண்ட் வந்து நான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, counter.jsx. எதுக்கு கவுண்டருக்கு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த அப்டேட்டர் ஃபங்க்ஷன் எதுக்காக தேவை அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த கவுண்டர் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் கவுண்டர் இதெல்லாமே அந்த டிபிக்கல் சேம் ட்ரில் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோங்கிறத பல வாட்டி பார்த்தாச்சு. ஓகே, ஃபைனலாக வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கவுண்டர் பண்ணிட்டோமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஸ்டேட் வேரியபிளோட பேர் கவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும் இல்லையா யூஸ் ஸ்டேட்டை. ஸோ யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிட்டோமா? இப்போ நான் வந்து கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். என்ன இங்கே பண்ணுறேன், ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணுங்க ப்ரோ. ஓகே, ஸோ கான்ஸ்ட் கவுண்ட் காமா செட் கவுண்ட், அதுக்கு ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் வைக்கணும் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். யூஸ் ஸ்டேட்டில் நான் இங்கே இனிஷியலாக இதுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு h2 டேக் வச்சுட்டு இந்த h2 டேக்கில் இந்த கவுண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? சரி, இதுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு மார்ஜின் மட்டும் கொடுத்துக்கலாம். சரி, ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த காம்பனண்ட்டை முதல்ல டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு ரவுட் எழுதிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டருக்கு ரவுட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, ரவுட்டரே, அதில் வந்து இன்னொரு ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது நம்ம ரவுட்டர் இதிலே பார்த்துருப்பீங்க, சிம்பிள் தான். /counter அப்படிங்கிற யூஆர்எல் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா எலிமெண்ட், எந்த எலிமெண்ட்டை லோட் பண்ணணும், கவுண்டர் அப்படிங்கிற எலிமெண்ட்டை லோட் பண்ணணும். தானாகவே மேலே இம்போர்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, ஸோ கவுண்டருங்கிற எலிமெண்ட்டை லோட் பண்ணுறோம் /counter அப்படிங்கிற யூஆர்எலுக்கு போனால். ஸோ இங்கே லாகின்க்கு பதிலாக கவுண்டர் அப்படின்னு போகிறேன். ஓகே, ஸோ கவுண்டரில் வந்து அந்த 0 அப்படின்னு ஒரு வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பட்டன் ஆட் பண்ண போகிறேன். இந்த பட்டனில் வந்து அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனுக்கு பேர் வைக்கிறேன். அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ஐஎன்சின்னு மட்டும் வச்சுக்கலாம். இதில் வந்து செட் கவுண்ட், அந்த செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆப்வியஸ்லி பண்ணணும். கவுண்டோட ப்ரீவியஸ் வேல்யூ +1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 1ஆல் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து அந்த பட்டனில் இதை ஆன் கிளிக்காக இதை கொடுக்குறேன். ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு INC அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்.
இதெல்லாம் நான் வந்து வேகமாக போகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நாளாக பழக்கப்பட்ட விஷயங்கள் தான், எதுவுமே புதுசாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஸோ இவனும் லெஃப்ட் ஓட்டி இருக்கான், இவனுக்கு ஒரு மார்ஜினை போட்டுற வேண்டி தான். கிளாஸ் நேம் எம்எக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, சரி. இதெல்லாம் வந்து என்ன ப்ரோ கிளாஸ் நேம் M5 MX5லாம் போடுறீங்க, எப்படி வேலை செய்யுது அப்படின்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் பூட் ஸ்ட்ராப். சப்போஸ் நீங்கள் பூட் ஸ்ட்ராப் படிக்கலன்னா பூட் ஸ்ட்ராப்போட நம்ம கோர்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக படிச்சிங்க. 2.5 மணி நேரம் தான், அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இதெல்லாமே இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில். ஓகே, ஸோ ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த பட்டனில் வந்து ஆன் கிளிக்கில் நம்மளோட இன்க்ரிமெண்ட் பண்ணுற இந்த ஃபங்க்ஷனை வந்து மேப் பண்ணியாச்சு. அண்ட் கவுண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு என்னது ஒரு H2 எலிமெண்ட்டும் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ண இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, அண்ட் இந்த ஆன் கிளிக்கில் நான் console.logலையும் இதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட்டை நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் முதல் இதுக்கு 0 வந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த செட் கவுண்ட், அதாவது செட்டர் மெத்தட், ஸ்டேட்டோட செட் கவுண்ட் வந்து ஏசிங்க்ரனஸாக ரன் ஆகும். ஸோ இது ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த console.log ரன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால அது அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இதை வந்து இதில் கொடுக்காம ஒரு யூஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணி அந்த யூஸ் எஃபெக்ட்ல நம்ம கொடுக்கலாம். ஓகே, அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒரு தடவையும் ஸ்டேட் அப்டேட் ஆகுறப்ப யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு இது அப்டேட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இதில் அதே இதை கொடுப்போமா? இல்லை, அது காப்பி ஆகலை. console.logல கவுண்ட். ஓகே, இங்கே இதில் கவுண்ட்டை அதோட டிபெண்டன்சி அரேயில் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் லோட் ஆகிறப்பவே வந்து யூஸ் எஃபெக்ட் ஒரு வாட்டி கால் ஆகிருக்கு, அதனால 0 வந்து இதாகிடுச்சு. அப்போ ஒரு தடவை கொடுக்குறப்பையும் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, இது நார்மலாக தானே இருக்குது, எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். பட் எப்போ நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல கவுண்ட்டை இன்னொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகணும், இந்த கவுண்ட்டு இனிஷியலாக வந்து 0 அப்படிங்கிற வேல்யூவில் இருக்குது. ஃபஸ்ட்டு செட் கவுண்ட்டில் 1 ஆகணும், ரெண்டாவது செட் கவுண்ட்டில் 2 ஆயிருக்கணும். ஸோ இந்த யூஸ் எஃபெக்டில் 2 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கணும் இல்லைங்களா? ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1, திரும்ப கிளிக் பண்ணுறேன், 2, 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் 2 இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா நம்ம இதுக்குள்ளேயே வந்து 2 தடவை கவுண்ட்டை வந்து +1 பண்ணியிருக்கிறோம் இல்லையா? கவுண்ட்டை 2 வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணாலுமே அது வந்து ஒரு வாட்டி தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இது எதனால் அப்படின்னா, ரியாக்ட் வந்து பேட்ச் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் ரியல் டைமாக ஃபேஸ் பண்ணோம். அது ஒரு காலத்தில், அது இன்னொரு நாள் அந்த சொல்கிறேன் அந்த கதையை. பட் பேட்ச் ப்ராசஸிங், அதாவது பேட்ச் அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணுது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா, அப்டேட் பண்ணு, ஸ்டேட் வேரியபிளை செட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ரியாக்ட் பண்ணிடாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரேடியா தாப்லாம் அவர் வந்து பண்ணுவாப்ல. ஓகேவா? ஸோ இதனால என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப கவுண்டோட வேல்யூ வந்து அப்டேட்டே ஆயிருக்காது. ஓகே, ஸோ கவுண்டோட வேல்யூ இனிஷியலாக 0 இருக்கு இல்லையா? அந்த 0 வச்சே இதையும் அப்டேட் பண்ணிடும், இதையும் அப்டேட் பண்ணிடும். அது வந்து நம்ம சொன்ன உடனே அது பண்ணிடுச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. பட் ரியாக்ட் வந்து பேட்ச் அப்டேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி அந்த அப்டேட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இது சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அப்டேட்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த அப்டேட்டர் ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம கவுண்ட் +1 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு நம்ம இதை டீல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த கவுண்ட் +1 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக C+1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அல்லது இதுக்கு வந்து என்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் C அப்படின்னு சொல்லிக்கலாம், ப்ரீ C அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை ப்ரீ கவுண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதோட கான்செப்ட் வந்து இதுதான்.
இப்படி கொடுத்து பண்றப்ப அது வந்து ப்ரீவியஸ் வேல்யூ என்னவோ அதை எடுத்து பண்ணும். இனிஷியலா அந்த ஸ்டேட்டோட வேரியபிள் வேல்யூவை எடுக்காம ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்து பண்ணும். இப்போ நான் வந்து இதை பண்ணி காட்டுறேனே இந்த இடத்துல ப்ரீ கவுண்ட். ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்பு கொடுக்குறேன், 2 ஆகுது பார்த்தீங்களா, 4 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த மல்டிபிள் டைம்ஸ் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரியாக்ட் வந்து பேட்ச் அப்டேஷன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பேட்சாக ஸ்டேட் அப்டேட் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் வேல்யூ அப்டேட் ஆயிருக்காது, அதுக்குள்ளே திரும்பியும் இதே இதை நம்ம செட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதனால இந்த பிரச்சனை வருது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அப்டேட் ஃபங்க்ஷன் அது ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண அனானிமஸ் ஃபங்க்ஷனில் அதை ஆர்குமெண்ட்டாக வாங்கி அதை திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் கவுண்ட்டை எடுத்து அந்த ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் கவுண்ட்டை +1 அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வர்றப்ப ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் கவுண்ட் வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கும். ஓகே, அதை வச்சு திரும்ப இதே மாதிரி அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் an arrow ஃபங்க்ஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் அப்டேட் ஃபங்க்ஷன். இது அவ்வளோ பெரிய வித்தை கிடையாது. பட் ரியாக்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் ரியாக்டில் நீங்கள் இதை பண்ணுறப்ப அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் உங்களால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். நான் ஒரு காலத்தில் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ரியாக்டில் வரும்னே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப நாள் மண்டையை உடச்சு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க, ரியாக்டில் பேட்ச் அப்டேட் தான் நடக்கும். அதனால இந்த மாதிரி உங்களுக்கு இமீடியட்டா அப்டேட் ஆகணும்னா அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்றது பெட்டர். பட் இதே இது நான் ஒரு வாட்டி மட்டும் தான் அப்டேட் பண்றேன் அல்லது வேற ஏதோ ஒன்று செட் பண்றேன், பட் அது திரும்ப திரும்ப ஆக போறது இல்லை, அது பேட்ச் அப்டேட் ஆனா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா விட்டுக்கோங்க. அதை நீங்க அப்டேட் ஃபங்க்ஷன் வச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு கவுண்ட்டை ஒரு தடவை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிற பட்சத்துல நான் இந்த இடத்துல கவுண்ட் +1 மட்டும் கொடுத்து விட்டுருவேன். எனக்கு அது பேட்ச் அப்டேட் ஆனால் ஆயிட்டு போகுது. ரியாக்ட் பேட்ச் அப்டேட் பேசிக்காக எதுக்கு பண்ணுதுன்னா அது ஒரு ஆப்டிமைசேஷனுக்காக தான், ஒரு எஃபிஷியன்சிக்காக, கொஞ்சம் நிறைய தடவை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. பட் அது வேண்டாங்கிற பட்சத்தில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு உங்கள் சிச்சுவேஷனுக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இப்படி இருக்குது, இதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். 2 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அப்டேட் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து க்ளீனப் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி ரொம்ப முக்கியம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரியாக்டில் வரும். நீங்கள் பண்ண அது உங்களுக்கு பழகிடும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரைக் ஆகலைனாலும் எரர் வந்ததுக்கப்புறமாச்சு தோணும். ஓகே, இன்னொன்று க்ளீனப் ஃபங்க்ஷன். யூஸ் எஃபெக்ட் பண்ணுறப்ப க்ளீனப் பண்ணுறது இஸ் அ குட் ஹேபிட், ஒரு குட் ப்ராக்டிஸ் இன் கோடிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து பண்ணுறது வந்து நல்லது, கண்டிப்பாக ரெக்கமெண்டட். பட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ரியாக்டில் வந்து அந்த வார்னிங் வந்து வர்றது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வார்னிங் காட்டாது. இருந்தாலுமே நம்ம ஏதோ ஒரு ஃபெச் பண்ணுறோமோ இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுறோமோ அதை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ அதையும் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் நம்ம பெருசாக இந்த வீடியோவில் பார்க்கல. இது 2 தான் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹுக்ஸ் இருக்குது ரியாக்டில், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஹுக்ஸ். அது எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரவுட்டரில் ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது. பட் அது கொஞ்சம் ஹுக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தால் தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஹுக்கோட நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் தி ரியாக்ட் சீரீஸில் பார்க்கலாம். Until then, bye.